நீட் தேர்வு நடிகர் விஜயினுடைய வியூகம் திமுகவி பக்கம் சாய்கிறதா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய நாட்டில் ஒரு தவறான அரசியல் பார்வை இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு கட்சி ஒரு கருத்தை சொல்லும்போது உடனே அதற்கு சாயம் பூச தொடங்கிடுவாங்க. குறிப்பாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கிய போது உடனே எல்லா கட்சிகளும் தங்களுடைய பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டாங்க. இவர் என்ன கருத்தை சொல்வார், அது ஏற்கனவே யார் சொன்ன கருத்து, அவர் எந்த சாயத்தை பூசலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நடிகர் விஜய் தன்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது, பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் அண்ணாமலைக்கு எல்லாம் நன்றி சொன்ன விஜய் திமுகவிற்கு சொல்லலை. காரணம், திமுகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலை. மேலும் கள்ளச்சாராய சாவு விவகாரம் குறித்து கையில் எடுத்த போது மதுவிலக்கை முன்னிறுத்தினார். உடனே அவரை பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொன்னதோட நடிகர் விஜயின் சில திரைப்பட காட்சிகளையும் வைரலாக்கினாங்க. அதாவது மதுவிலக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற விவாதத்தை விட தனிநபர் தாக்குதலின் மூலம் இதை திசை திருப்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் அப்போவும் தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களை மது குடிக்க வைத்து பழகிவிட்டார்கள் அப்படின்னு திமுக அதிமுக ஆகிய ரெண்டு கட்சிகளையும் சேர்த்து அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதிலிருந்து திமுகவிற்கு மட்டும் கிடையாது, அதிமுகவிற்கும் மாற்றாக தன்னுடைய அரசியல் பாதை இருக்கும் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டினார் விஜய். பொதுவாக திராவிட இயக்கத்திற்கு மாற்று அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்களுக்கு பாஜகவின் பி டீம் முத்திரை குத்துவது வாடிக்கையாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ நீட் தேர்வு விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்ததன் மூலமாக பாஜகவின் பி டீம் அப்படின்னு விமர்சனம் பண்ணவங்களுக்கு பதில் கொடுத்திருக்காரு விஜய். தமிழகத்தில் அதிக மார்க் பெற்ற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாக பரிசுகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய் நீட் விவகாரத்தை கையில் எடுத்தார். தொடர்ந்து நடந்து வரக்கூடிய குளறுபடிகளால் நீட் தேர்வு மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இனி நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை அப்படிங்கிறதா இதில் இருந்து நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நீட் விலக்கு தான் இதற்கு உடனடி தீர்வு. சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி கல்வி சுகாதாரத்தை மாநில பட்டியலில் கொண்டு வரணும். கல்வி சுகாதாரத்தில் அரசுகளுக்கு, அதாவது மாநில அரசுகளுக்கு முழு உரிமை வழங்கப்படணும் அப்படின்னு பேசியிருந்தார். மாநில பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி முறையில் தேர்வு வச்சா எப்படி சரியாக இருக்கும்? தொடர்ந்து நடந்து வரக்கூடிய குளறுபடிகளில் நீட் தேர்வு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவை கிடையாது அப்படிங்கிறதா இதிலிருந்து நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே பாடம் ஒரே கல்வி அப்படிங்கிறது கல்வி கற்கும் நோக்கத்துக்கு எதிரானது அப்படின்னு விஜய் பாஜக அரசியலுக்கு எதிராக பேசியிருக்காரு. இதன் மூலமா தான் திமுகவை மட்டும் எதிர்க்க போவது கிடையாது, இனி பாஜகவையும் எதிர்க்க போகிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக விஜய் அடிச்சு சொல்லிட்டாரு. அதே போல இந்தியா அப்படிங்கிறது ஒரு யூனியன் கவர்மெண்ட் தான். யூனியன் என்றால் மத்திய என்றோ அல்லது நடுவன் என்றோ பொருள் கிடையாது, ஒன்றுபட்ட என்றுதான் பொருள். அதனால ஒன்றிய அரசு அப்படின்னு நடிகர் விஜய் குறிப்பிட்டது சரியான தமிழாக்கமே தவிர அந்த வார்த்தை திமுகவிற்கே சொந்தமானது அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு தவறான விஷயம்தான். தமிழகத்தில் மாற்று அரசியல் அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுக்கு மட்டும் கிடையாது, தேசிய கட்சிகளுக்கும் எதிரானது நிலைப்பாட்டையும் முன்னெடுத்து செல்வது தான் என்பதில் நடிகர் விஜய் தெளிவாக இருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியுது. அதனால நீட் தேர்வு எதிர்ப்பால தமிழகம் மகிழ்ச்சி அடைய எதுவும், திமுக குறிப்பாக தமிழகத்தில் திமுக மகிழ்ச்சி அடைய எதுவும் கிடையாது. நீட் தேர்வு எதிர்த்துட்டாரு அதனால் திமுக மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் பாஜகவும் பதற்றம் அடைய எதுவும் கிடையாது. தமிழகத்தில் மாற்று அரசியலை முன்னெடுக்கும் போது அவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்கு வேறு விதமான சாயம் பூசப்படுவதையும் சமாளிக்க வேண்டிய நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிறதையே தற்போது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் உணர்த்துகிறது.